சரி, இப்போ நம்ம லாச்சப்பலில் ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருவர். இவர் வர்த்தக சங்க தலைவர் என்று சொல்கிறாங்க. அவரை நாங்கள் நேரடியாக இணைச்சிக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள். என்னுடைய பேர் வாசுதேவன். நான் இந்த இடத்துல வந்து லாச்சப்பல் என்ற இடத்துல வந்து மொழிபெயர்ப்பு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அரசாங்கத்தில் அங்கீகாரம் பெற்ற நீதிமன்றத்துறை மொழிபெயர்ப்பாளர். அதை தவிர நான் இங்கே இந்த வர்த்தக சங்கத்தினுடைய தலைவராக 2 வருஷம் அந்த கடமையினை தந்திருக்கிறாங்க. சரி, இங்கே இந்த ஏரியாவில் எவ்வளவு தமிழ் கடைகள் இருக்குது, எவ்வளவு தமிழாக்கள் இருக்கிறாங்க? இந்த கடையில் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் வந்து தமிழாக்கள் குடியிருக்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் தமிழாக்களுடைய வர்த்தக மையம் இது ஒரு பெரிய மையம் என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஐரோப்பாவிலேயே இவ்வளவு செறிவான வர்த்தக நிலையம் வந்து இலங்கை இந்திய தமிழர்களுடைய வர்த்தக நிலையம் இவ்வளோ செறிவாக இருக்கிறது இந்த இடத்துல மட்டும்தான். ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 200-250 வர்த்தக நிலையங்கள் இந்த சின்ன இடத்துக்குள்ளே மட்டும் இருக்குது. தைப்பங்களுக்கு என்ன விசேஷம் வீட்டை நீங்கள் பொங்குவீங்களா? நான் வளமையாக பொங்குறத வந்து இப்போ கொஞ்சம் டைமில்லா பிரச்சனையால் குறைச்சிருக்கிறோம் நாங்கள். ஆனால் நாங்கள் இந்த பொங்கல் விழாவை வந்து ஒரு ஞாபகார்த்தமாக அதை வித்தியாசமாக நாங்கள் கட்டாயமாக பொங்கல் என்று நாங்கள் இப்போ இங்கே சூரியனும் இல்லை பொங்குறதுக்கு. நாங்கள் இந்த உழவு செய்கிறதும் இல்லை. உழவும் சூரியனும் இல்லாத இடத்துல பொங்கல்ன்றது ஒரு ஞாபகமாக ஒரு குறியீடாகத்தான் இருக்குது. சில பேர் அதை அப்படியே அதாவது அந்த எப்படி நாங்கள் இலங்கையிலையோ அல்லது இந்தியாவிலேயோ பொங்கல் விழா கொண்டாடணுமோ அதே பாணியில் அதே விதத்தில் கரும்பு வச்சு புக்க பொங்கி அப்படிலாம் செய்வாங்க. அப்படி வேறு வித்தியாசமாகவும் செய்யலாம். நான் கேட்டேன்னா நீங்கள் பொங்குவீங்களா? உங்களுக்கு பொங்க தெரியுமா? எனக்கு பொங்க தெரியாது. பொங்கல் நல்லா சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுவேன். சரி, தீபம் நேயர்களுக்காக என்னெல்லாம் சொல்ல போகிறீங்க? தீபம் நேயர்களுக்காக நான் சொல்லக்கூடிய விடயம் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் எல்லா இப்போ ஐரோப்பாவில் இருக்கிற அல்லது வேறு நாடுகளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு முக்கியமான தமிழர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்றால், பொங்கல்ன்றது வந்து தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குறியீடு. என்றால் அது வந்து மத சார்பற்ற ஒரு தமிழர்களுடைய விழா. ஆக இந்த வகையில் வந்து இந்த நாட்களை நீங்கள் உங்களால் பொங்குறதுக்கு முடியாட்டியும் பரவாயில்லை. ஆனால் இந்த நாள் வந்து ஒரு தமிழர்களுடைய நல்ல ஒரு குறியீடான கலாச்சார பண்பாட்டு குறியீடாக நாங்கள் இதை வந்து எப்போவுமே மறந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறோம். பொங்கலுக்கான சிறப்பு அம்சமாக பொங்கல் பானை மற்றும் தெய்வங்களுடைய உருவங்களோடு விற்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் மிக சுறுசுறுப்பாக வீட்டி கேஷ் அண்ட் கேரியில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு வந்திருக்கும் அனைத்து அன்பர்களும் சற்று உங்களோடு உரையாட விரும்புகிறார்கள். அந்த வகையில் ருத்ரா அவர்களோடு பொங்கல் வாழ்த்துக்கள் வீட்டி கேஷ் அண்ட் கேரி சார்பில் சொல்லுவோம். பொங்கல் சமயத்தில் விறுவிறுப்பாக வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. வேலை இன்று சிரமமா இல்லை சந்தோஷமாக இருக்கீங்களா? பொங்கலுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். நேர்களுக்காக பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல் மெசேஜ் சிறப்பாக என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீர்கள் தமிழர்களுக்காக? பொங்கல் பொதிகள் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதில் எல்லாவற்றையும் வச்சு நல்ல மாதிரி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். உழைப்பே உயர்வு, அந்த உயர்வை தமிழர்கள் என்னாலும் சிறப்படைய வேணும் உயர்வை வைத்து அப்படின்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பாக. நன்றி ருத்ரா. சரி, இப்போ நம்ம குணசேகரம் அவரை இணைச்சிக்கொள்வோம். வணக்கம். வணக்கம். சரி, நீங்கள் சாவச்சேரியில் எப்படி பொங்கல்லாம் கொண்டாடுவீங்க? சாவச்சேரியில் சூரியனுக்காண்டி காலையில் எல்லாம் அதாவது வந்து தமிழ் மக்கள் பொங்குற மாதிரி பொங்குவாங்க. சரி, இங்கே எப்படி அதை நீங்கள் கொண்டாடுறீங்க? இங்கேயும் சிறப்பாக தமிழ் மக்களுக்காண்டி கொண்டாடுகிறோம். சரி, நன்றி. நமது தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். உமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். பொங்கல் விழாவிற்காக இந்த கடத்தெருவில் நிறைய ஜனக்கூட்டம் திரண்டு மோதிட்டு இருக்கிறாங்க. இந்த வகையில் வந்து நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் வந்து தீபம் டிவி நேயர்களுக்காக உளமாற நன்றி தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது நான் திரும்பி சொல்கிற மாதிரி இனம் மதம் கடந்த வாழ்த்துக்களில் தீபம் டிவி நேயர்கள் நனைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பாலன், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேயர்களுக்காக? அதாவது வந்து இனிய 2012ஆம் ஆண்டு எல்லோருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். அதை வந்து இந்த புத்தாண்டு வந்து நல்ல மாதிரியாக வளரணும் என்ற ஒரு வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் இந்த அபிப்பிராயம். பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களுக்காண்டி. எங்களோட ஆக்கள் எல்லா நாட்டிலையுமே எல்லா துறையிலையும் பிரசித்தி பெற்று இருக்கிறாங்கண்டா அது பொய்யே இல்லை. எல்லா துறையிலையுமே நல்ல முன்னேறி பல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்து மக்களுக்கான தேவைகளை வழங்கி வராங்க. இந்த வகையில் லாச்சப்பலில் வந்து அருந்தி ஒரு பிரபல்ய புகைப்பட கலைஞராக இங்கே மக்களால் பேசப்படுறாங்க. அவரை பற்றி அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் அருந்தி. வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள்.
நான் ஒரு புகைப்பட பிடிப்பாளர். இப்போது வீடியோ கூட செய்து கொண்டிருக்கின்றோம். வீடியோ, ஃபோட்டோ அண்ட் ரெண்டும் டிப்ளமா செய்து நான் ஒரு நிறுவனம் ஒன்று திறந்து வைத்து லாச்சப்பள்ளியில் நடத்தி கொண்டிருக்கேன். சுமார் 20 வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். சரி, 20 வருடமாக நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்தால் இங்கே நடக்கிற நல்ல விசேஷங்களுக்கெல்லாம் நீங்கள் முன்னின்று எல்லாம் செய்வீங்க. அப்போ இங்கே மக்களோட பழகக்கூட வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எப்படி மக்கள் எல்லாம் எப்படி பழகுவாங்க, இங்கே எப்படி கொண்டாட்டம் எல்லாம் நடத்துகிறாங்க? நார்மலாக நம்மளுடைய மக்கள் எப்போவுமே நம்முடைய கலாச்சாரத்தை கூடுதலாக கடைப்பிடிப்பார்கள். அந்த வகையில் லாச்சப்பள்ளியில் நிறைய நிறுவனங்கள் அதுக்கான பொருட்களை இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாலே அவர்கள் அந்த நடைமுறையை இலகுவாக அந்த இதில் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நடைமுறையில் ஒவ்வொரு விழாவையும் இந்த சமயசாரப்படி அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நடைமுறை, கலாச்சாரம், பண்பாடு பற்றியெல்லாம் கூட கதைக்கிறீங்க. தைப்பொங்கல் எப்படி கொண்டாட போகிறீங்க? தைப்பொங்கல் என்ன, வளமையாக நாங்கள் புதிய பானை எல்லாமே புதுசாக வேண்டி பொங்கல் வைப்போம். அது நாட்டில் நடக்கிற நடைமுறை மாதிரியே இங்கேயும் செய்துட்ருக்கோம். ஆனால் இங்கே 4 சிவருக்குள்ளே தான் செய்கிறோம். நாட்டிலேன்னு சொன்னால் நிறைய கோலம் போட்டு நிறைய சொந்த பந்தங்கள் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடலாம். இங்கே பிள்ளைகளோட இன்னும் ஒரு சில நண்பர்களோட தான் கொண்டாடலாம். சரி, லாச்சப்பள்ளி ஒரு களை கட்டி கொண்டே இருக்குது. தமிழாக்கள் எல்லாரும் பொங்கல் நல்லா விசேஷமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. பொழுதுபோக்காக இப்போ மாலைப்பட்டு போயிட்டுது. நண்பன் படம் இங்கே நல்ல ஃபேமஸாக ஓடிக்கொண்டு இருக்குது. எல்லாரையும் பார்த்தா முந்தி அடித்து கொண்டு டிக்கெட்டுக்காக இங்கே தியேட்டர்லேயே லைனில் நிற்கிறாங்க. சரி, நாங்கள் மேலே போய் அவங்களே சந்திப்போம் வாங்க. சரி, நண்பன் படம் பார்க்க வந்திருக்கிறதுல ஒரு சிலரை இங்கே சந்திப்போம். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? பேர் ஹரிகிருஷ்ணன் என் பேர். சரி, எங்கேருந்து வந்திருக்குங்க? இங்கே நாங்கள் பேர்ஃபித்துலேருந்து வந்திருக்கிறோம் படம் பார்க்கறதுக்காக. 6 மணி ஷோக்காக வந்தது. டிக்கெட்டெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இதோட 9:15 தான் படமா. அதனால் திரும்பி போயிட்டு வரலான்னு இருக்கிறோம். சரி, தீபம் டிவி நேயர்களுக்கு நீங்கள் தைப்பொங்கல் வாழ்த்து சொல்ல ஆசைப்படுறீங்களா? அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த நண்பன் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வந்தோம். அந்த ஆசை இது பண்ணல. அதனால் அடுத்த ஷோக்கு காத்துட்ருக்குறோம். நாங்கள் பார்க்கலாம். அவ்வளோ க்ரௌடாக இருக்குது? ஆமாம், நல்லா ஜனம் ஃபுல்லாகிடுது. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுது. இப்போ 9:15 தான் அடுத்த ஷோன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. வணக்கம். வணக்கம். அவங்களோட பேர் என்ன? பார்த்திபன். பார்த்திபன் கனவா பார்த்திபனா? வெறும் பார்த்திபன். சரி, பார்த்திபன் எங்கேருந்து வந்திருக்கிறேன்? நான் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அப்படின்ற இடத்துல வந்திருக்கேன். என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கிறீங்க? நான் அலுவலக விஷயமாக இங்கே வந்திருக்கேன். சரி, நண்பன் படம் பார்க்க வந்திருக்கிறீங்க. பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. படம் எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருந்தது. சரி, பொங்கலெல்லாம் அப்படி செலிப்ரேட் பண்ணிங்க? பொங்கல் எதுவும் எனக்கு சமைக்க தெரியாது. ஸோ பொங்கல் பண்ணல. சாப்பிட தெரியுமா? சாப்பிட நல்லா தெரியும். சரி, உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் தீபம் நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நேற்றும் இன்றும் பிரதீபன் அவர்களோடும் சுரேஷ் அவர்களோடும் சேர்ந்து இந்த பொங்கல் விழாவை பிரான்ஸ் மக்களுக்காக மட்டும் சிறப்பித்த பெருமை எங்கள் எல்லாருக்கும் உண்டு. சில பேர் வெட்கப்பட்டாலும் பல பேர் மனதார வாழ்த்துனாங்க. எல்லோருக்குமே ஆசை உங்களை வாழ்த்துறதுக்கு. தீபம் டிவி நேயர்கள் அனைவரும் மேலும் மேலும் சிறந்து வாழ வேண்டும் என்று இந்த தை திருநாளில் நானும் வாழ்த்தி கொண்டு பிரதீபன் சுரேஷ் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நீங்கள் நன்றி கூறுறதுக்கு முதல் ஆஷா, நீங்கள் உண்மையிலே இந்த பாரிஸில் எங்களுக்கு வழிகாட்டி பல தமிழ் கலைஞர்களை தமிழ் மக்களுடன் கலந்துரையாடுவதற்கு, குறிப்பாக போக முடியாத பாதைகளை எல்லாம் எங்களுக்கு காட்டி உதவி புரிந்ததற்கு தீபம் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.